வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கு. கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, அப்டேட்ஸில் நிஃப்டியோட அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைடுன்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? இதில இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்தோனே பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த கான்செப்ட் புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்தீங்கன்னா, எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட்ல வந்துரும். டெய்லி வந்துரும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நேத்து லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போது மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருந்தான். சரிங்களா? அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு சப்போர்ட் இங்க போட்டதும், இங்க ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இது நேத்தும் இதே தான் போட்டிருந்தோம். நம்ம நேத்து பார்த்தது இதுதான் பார்த்தோம். இங்க போய் இந்த விக்கு மட்டும் தான் அங்க வச்சுட்டு வந்திருக்குது. முன்னாடி அதாவது ஜோனோட ஹைய வந்து தொட்டுட்டு கீழ வந்திருக்கான்னு பார்த்தோம். நேத்து ஆல்ரெடி இதை பார்த்துட்டு நம்ம. அப்ப என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்குன்னா, இதை உடைச்சிட்டு மேல போலாம். அல்லது மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரலாம். வந்து திரும்பலான்னு பார்த்தோம். அதே தான் நடந்திருக்குது. கீழ அப்படியே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து போட்டு, மறுபடியும் மேல கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு, மறுபடியும் மேல போயிட்டு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ட்ரேடிங்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஓவராலா ட்ரெண்ட் பைல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்க. அதாவது செல்லுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டான்னு விட்டுறலாம். இங்க போயிருந்தாலும் செல் பண்ணியிருந்தோம்னாலும், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் எடுத்துட்டு வெளிய வந்திருக்க முடியும். பட் வந்து ஒரு ட்ரெண்ட் பைல இருக்கும்போது ஏன் செல்லுக்காக மூவ் பண்றோம் அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கணும். இப்ப இங்க பைக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதை பூரா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல போய் திரும்புது அப்படிங்கும்போது, செல்லுக்கும் யூஸ் பண்ணலாம் தான். பட் வந்து பெரிய லெவல்ல பார்க்க முடியாது. எங்க திரும்புதோ அந்த இடத்துல வெளிய வந்து பழகணும். அது கொஞ்சம் குயிக்கா ட்ரேட் எடுக்க வேண்டியது வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து சப்போர்ட் எடுத்து போட்டு மறுபடியும் மேல போகுது. மேல போறதுன்னா நம்ம எதுவரைக்கும் டார்கெட் வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வாரம் இதுவரைக்கும் வைக்கலாம் டார்கெட் அவ்வளோதான். அகைன் வந்து பட் ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவல். இதை விட்டாச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கான். பட் நம்ம இங்கே கூட வச்சு வெளியே வந்திருக்க முடியும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அகைன் மேலே போயிட்டு கீழே வர மார்க்கெட் அதே சப்போர்ட் தான். இங்கேயும் பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறோம். இப்போ வந்து இது லெவலாக நம்ம வைக்க முடியும். இது வரைக்கும் டார்கெட்டாக வைக்க முடியும். போயிட்டு மேலே போயிட்டு ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டு அப்புறம் மேலே போயிட்டுருக்கேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து எல்லாம் மேலே போயிட்டுருக்கான். அப்போது இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ஏற்கனவே இந்த சப்போர்ட் நம்ம பார்த்தோம். ரொம்ப வந்து மல்டி கனெக்ட் இருக்க சப்போர்ட்டாக நம்ம எடுத்திருந்தோம். அதனால வந்து பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது மார்க்கெட் அங்கே அவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுத்துன்னு தெரியும். சப்போர்ட் நம்ம ட்ராக் பண்ண தெரியுதோ. இங்கே இங்கே ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட்டு, இங்கே சப்போர்ட் பாயிண்ட்டு, இங்கே ரிஜெக்ட் பாயிண்ட்டு, இங்கே ரிஜெக்ட் பாயிண்ட்டு, இங்கே ரிஜெக்ட் பாயிண்ட்டு, இங்கே ரிஜெக்ட் பாயிண்ட்டு, இங்கே சப்போர்ட் பாயிண்ட்டு, இங்கே சப்போர்ட் பாயிண்ட்டு. கரெக்ட்டுங்களா? அப்போ இவ்வளவு கனெக்டிங் இருக்கிறதுனால இந்த இந்த ஜோன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்குது. அப்போ இந்த ஜோன் வந்தோடனே இதை பிரேக் பண்ண முடியாமல் அவன் ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்கிறேன். அதுக்கு தான் வந்து இந்த இந்த மாதிரி ஜோன் ஒரு மல்டி கனெக்ட் ஆகிற ஜோன் எடுத்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 ஹவரில் போட்டு நம்ம ட்ரேடெல்லாம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் பண்ணால் போதுமானது. 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸ்லேயும் கூட நீட்டாக போட முடியும். பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கோல்டில் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இங்கே 790 இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 827 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 37 பாயிண்ட். $37. இது வந்து டாலர்லலாம் பண்ணும்போது பெரிய லெவலில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பழகுங்க. இதுதான் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு செட் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, இத தாண்டி ஒண்ணுமில்ல. மார்க்கெட் இதுதான் நடக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்குது. இந்த ரேஞ்ச தான் பிக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இது வந்து எந்த இடத்துல வந்து பை குடுத்துருக்குன்னு நெனைக்கிறீங்க? அதாவது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டதுன்னா, பை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு மேல தான் பையா குடுத்துருப்பான். எந்த இண்டிகேட்டர் போட்டீங்கனாலும் அப்படித்தான். இந்த அளவுக்கு மேல தான் குடுத்துருப்பா. அப்ப நாம எப்படி பிக் பண்றது? இந்த இடத்துல வந்து டார்கெட் புக் பண்ணா எப்படி பண்றது? நம்ம இங்க எடுத்து இங்க பண்ணா பெரிய அமௌண்ட் கிடைச்சிடும்.
இங்கே நாம் எடுத்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கு சாத்தியப்படாது. கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கீழே விட்டானே என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட. அப்போ என்ன பண்ணுவீங்க? போயிட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வச்சு இங்கே ஃபெயிலியர் ஆகி வெளியே வருவோம். அதனால வந்து இது அடிப்படை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இதுதான் மார்க்கெட். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாங்க.